அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். சொல்லவே முடியாத, செய்யவே முடியாத சில வாக்குறுதிகள் விஜய் அவர்கள் கொடுத்துட்டதா சில புகார்கள் எழுந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னோட வீட்டை மாற்ற போகிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசப்படுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திருச்சி கிழக்கில் மீண்டும் தோத்து போக காத்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் மாசே கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை பற்றின முழு டீட்டெயில் வீடியோவாக நம்ம பேச போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னால் நிறைய பேருக்கு நான் ஒரு டீட்டெயில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மளுடைய காலையில், அதாவது நேற்று காலையில் போட்ட வீடியோ மற்றும் நேற்று சாயந்தரம் போட்ட வீடியோவில் எனக்கு அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன், 2500 ரூபாய் வருமா, இல்லை வாங்காதவங்க எனக்கு வருமா அப்படின்ற நிறைய டீட்டெயில் கேட்குறீங்க. அதுக்கு நான் கமெண்ட்டில் நிறைய பேருக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட சில பேருக்கு பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கு நான் இந்த டீட்டெயிலில் நான் சொல்லிடுறேன். பதில்கள் பணத்தை தொடாத ஒரு அரசாவும் செயல்படுவேன்னு சொல்லிட்டு வசனம்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சொம்பு சேனல் உருட்டிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இதே தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். பதவி ஏற்று இன்னும் ஒரு வாரம் முழுசாக ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரசாணைகள், ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணிமாற்றம், ஒட்டுமொத்த அந்த மதுபான பார்கள் மற்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு சீல், இது ஏகப்பட்ட விஷயங்கள், போதைக்காக ஒரு தனிப்படை மற்றும் சிங்கப்பெண் அதிரடிப்படை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு அரசாணையாக வெளியிடப்பட்ட சில விஷயங்கள். ஆனால் யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் ஆண்டிருக்காங்க. 21 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மது கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன நடவடிக்கையை கூட எடுக்கல. இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து 717 மதுக்கடைகளை மூடுறதுக்குமான வேலை பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, பல்வேறு விதமா உருட்டுகளையும், நாங்க கொடுக்காத வாக்குறுதிகள் நீங்க கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, 1000 ரூபாயாவது தொடருங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தெளிவா நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் சன் நியூஸ் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, இதுகெல்லாம் சொம்பு சேனல் எல்லாருக்குமே தெரியும். இது என்னடா இது டிஎம்கே கட்சிக்கார சேனல், அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இப்போ புதுசா கண்டறியப்பட்ட சத்தியம் தொலைக்காட்சி முழுக்க முழுக்க சொம்பா மாறி போச்சு. எவ்வளவு பெட்டிகள் கைமாறுச்சு என்னன்னு தெரியல. விடிய விடிய பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு நியூஸாவே போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருக்கிற நம்மளுடைய விஜய் அவர்கள் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. விஜய் 100க்கு 100 தடவை விஜய் 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 அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதை கூட இல்லாத, விஜய் அவர்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு சேனலாக தான் இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சி செயல்பட்டு இருக்கு. சரி, அவங்க சொல்ற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, அரசு அலுவலகங்கள்ல இன்னும் லஞ்சம் தொடருதான், அரசு அதிகாரிகள் இன்னும் லஞ்சம் வாங்குறாங்களாம், பத்திரப்பதிவுத்துறை மற்றும் ஏகப்பட்ட துறைகள்ல இன்னும் லஞ்சம் கையாடல் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை யார் உறுதிப்படுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தில்வேல் அவர்கள். அதுக்கான போட்டோவை நான் சைடில் போறேன், பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா டக்குன்னு அவருடைய டிபியை மாத்திட்டு போயிடுவாப்ல. அதனால இந்த போட்டோவை நீங்க பார்த்தீங்கன்னா தொடரும் கொலை, கொள்ளை மற்றும் லஞ்சம் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப தொடரும்ன்ற இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்னை இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரு, கொள்ளை அடிச்சிருக்காரு, ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்ற இடத்துல முழுக்க முழுக்க பெட்டியை நெப்பியிருக்காரு அப்படின்னு அண்டாவேல் அவர்கள் சொல்லாம சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா உதயநிதி அவர்களோட கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்காருன்னு சொல்லணும். ஏகப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு உதயநிதி அவர்களும் சரி, திமுக அரசும் சரி, விஜய் அவர்கள்ட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட மாற்றம், கரூர் விஷயத்துல ரொம்ப முக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியான டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆவின் கண்காணிப்பாளரா ஒரு பதவியை நியமனம் பண்ணி வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இது எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்த 40 பேருடைய அந்த ஒரு இறப்பு அப்படின்ற நிகழ்ச்சி நமக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்த ஒரு விஷயம். இது சிபிஐ கைக்கு மாறி இருக்கு. ஏகப்பட்ட பேர்ட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. அதுல முதல் ஆளா இருக்கிறவர் நம்மளுடைய டேவிட்சன் ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா அவர் கரூர் மாவட்டத்தில் ஐஜியா செயல்பட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா அவரும் அந்த விசாரணை வலயத்துக்குள்ள இருக்காரு. அதனால இப்போ விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அவருடைய பணியை மாற்றி ஆவின் பாலுடைய அந்த கண்காணிப்பாளராக மாற்றிருக்காங்க. கலப்படம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு மேற்பார்வையாளராக தான் இனிமேல் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் செயல்பட போறார் அப்படின்றது தான் உண்மை. அதாவது கர்மா அப்படின்றது சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும், நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஜோதிடர் தனிப்பட்ட முறையில் ஒரு
ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பாரு ஒரு சேனலுக்கு. இதில் அவர் என்னெல்லாம் சொல்ல வராரு, விஜய்க்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிட அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க. விஜய் அவர்கள் ஒரு முருக பக்தர். அது போக வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கணும். இதுக்கு முன்னால் வந்து ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கும் முன்னால் அத்வானி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க. நடிகர் விஜய் நடிகராக இருக்கும்போதும் சரி, நடிகர் அஜித் அவர்களும் சரி, 2 பேருக்குமே முதல்வர் ஆகிறதுக்கு யோகம் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேருமே வந்து கரைபடாத கைகள் அப்படின்ற ஒரு இடத்த சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கிற இப்போ விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆலோசனைகளை நான் வழங்கியிருக்கேன். அரசு அதிகாரியாக நியமித்தது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு என்னுடைய அந்த கட்டத்தில் அரசு பணி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால் அது என்னை கையை விட்டு போயிடும்னு நான் அதை பெருசாக கூட நினைக்கல அப்படின்றத உண்மையை போட்டு உடைச்சிருக்காருன்னு சொல்லணும். ஜெயலலிதா அவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடந்துச்சு, நான் எப்படிலாம் கணிச்சேன், எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. இப்போ முழுக்க முழுக்க போயஸ் கார்டனுக்கு விஜய் அவர்களுடைய வீடு மாற்றப்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீலாங்கரை டு தலைமைச் செயலகம் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டருக்கு மிகாமல் வருது. அந்த ஒரு பணியின் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு வாகனங்கள், வழிநெடுக வந்து காவல்துறையோட பாதுகாப்பு, அது போக போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நிழல் குடை கூட அங்கனுக்குள்ள அந்த அளவுக்கு இல்லாமல் முழுக்க முழுக்க வெயிலில் நிற்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய கான்வாய் போகிற வரைக்கும் சாமானிய மக்களும் கூட போக்குவரத்தில் நின்றுட்டு தான் போகிறாங்க. அப்படின்றனால இது வந்து விஜய் அவர்கள் அரசு இல்லத்துக்கு மாறுவாங்களா அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. அதுக்கான பரிசீலனையும் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கான வீடுகள் தேர்வு செய்யப்பட்டு வருது போயஸ் கார்டனில். ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்திலே கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. நீலாங்கரை டு தலைமை செயலகம் ரொம்ப தூரம் அப்படின்றனாலையும் மக்களுக்கு என்னால் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுலையும், குறிப்பாக வந்து பணியில் இருக்கிற காவல்துறையினர் வெயிலில் நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு முடிவை விஜய் அவர்கள் எடுக்கிறதா ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பேசினது பூராமே டீட்டெயில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்ம திருச்சி கிழக்கை பற்றி பேசியே ஆகணும். திருச்சி கிழக்கில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சார்பாக இருவர் வந்து இருக்காங்க. அதாவது யாருன்னா லால்குடி கிருஷ்ணன், கூப்பா கிருஷ்ணன், இதுக்கு முன்னாடி விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான இப்போ அதிக அளவு ஒரு ஆலோசகராக இருந்துக்கிட்டு வர சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் 2 பேரும் வந்து திருச்சி கிழக்கில் போட்டிடுறதா ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இது போக பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய மகனான சிரஞ்சீவி அப்படின்றவரை கூட வேட்பாளராக போடலாம் அப்படின்னு ஒரு பரிசீலனையில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் போக இந்த சத்தியம் தொலைக்காட்சி திரிசா அங்கே நிற்க போகிறாங்க, திரிசாவுக்கு வந்து விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு இப்படிலாம் உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நேற்றுலேருந்து ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்ற ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போயே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்களாம். அது என்ன விஷயம்னா திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்களை ஒரு வேட்பாளராக நிறுத்தி எப்படியாவது கடுமையாக உழைச்சி மக்கள் காலில் விழுந்தாவது ஓட்டுகளை வாங்கி சட்டமன்றத்துக்குள்ளே ஸ்டாலின் அவர்களை உள்ளே அனுப்பி மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியே ஆகணும். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தீர்மானம் நிறைவேற்றி எல்லாருமே கங்கணம் கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இது எந்த அளவுக்கு பழிக்க போகுது அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு அளவு அவ்வளோதான், சூரியன் மறைஞ்சிருச்சு, இனி வந்து திருப்பி உதிக்காது. அந்த ஒரு மிக மோசமான அரசியல் தலைவர்கள்லாம் இருந்தவங்கள லஞ்சம் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட வந்த இடத்துல மன்னராட்சின்ற பேரில் அவங்க அந்த மாதிரி பேர் எடுத்து நீ ஒதுக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னா அவங்களை எப்படிங்க திருப்பி வேட்பாளராக இருந்தாலும் மக்கள் ஜெயிக்க வச்சிருவாங்களா அப்படின்றது முதல் கேள்வி. ரைட்டு, நீ வந்து ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் தோத்து போகணும் அப்படின்னா நம்ம அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா நீங்கள் நின்றுங்க, தோத்து போங்க, நாங்கள் உங்கள் கூட இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னு ஒரு விஷயம், மகளிர் உரிமை தொகையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோக்கள், நேற்று காலையில் போட்ட வீடியோ, சாயந்தரம் போட்ட வீடியோலும் கிட்டத்தட்ட கமெண்ட் பாக்ஸே நம்பிருச்சு. அந்தளவு நிறைய பேர் டீட்டெயில்டாக கேள்வி கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். முடியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே அக்கௌண்ட்டுக்கு மீண்டும் 2500 ரூபாய் வந்துடும். ஆனால் புதுசாக நீங்கள் பதிய போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா 1000 ரூபாய் வந்து நீங்கள் பதிஞ்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு சொந்த வீடு, சொந்த காரு, நீங்கள் ஐடி கட்டுறவங்களுக்கு வராது 1000 ரூபாய். அதனால அந்த ஒரு பரிசீலனையே கிடையாது. 1000 ரூபாய் வரவங்களுக்கு 2500 ரூபாய் வந்துடும். ஆனால் இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் பேரில் புது வீடு இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் வந்து கார் இருக்கக்கூடாது, நீங்கள் ஐடி கபட்டும் நபராக இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் யாருமே அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் 59 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா 60 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் முதியோர் உதவித்தொகைக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. உங்களுக்கு 3000 ரூபாய் அக்கௌண்ட்டில் விழுகும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க 59 வயசுக்குள்ளே இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு 2500 ரூபாய் விழுகும். அது இன்னும் அரசாணை வெளியிடலை. ஆனால் 1000 ரூபாய் அப்படின்றது கண்டினியூவாக வரும். அப்படி 1000 ரூபாய் வரதுக்கு கூட இப்போ நீங்கள் புதுசாக இ சேவை
மையத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இ-சேவை மையம் கவர்மெண்ட்டும் நடத்துகிறாங்க, ப்ரைவேட்டும் நடத்துகிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா இதுக்கு பதிஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு 50 ரூபா ஆகும், அவ்வளோதான். இது வந்து அவங்களுடைய நெட்டு செலவு தானே தவிர நம்ம லஞ்சம் கொடுக்கல. அந்த ஒரு இதை நீங்கள் மறந்துடுங்க. அவங்களுடைய வேலைக்கான பணியாக தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஊழல் குற்றச்சாட்டுக்கு வருவோம். இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் எது ஒன்று அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் இ-சேவை மையம் தான் உங்களுக்கு முதலிடம். இல்லை நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் தான் போவோம் அப்படின்னா அங்கே போனீங்கன்னா அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்லே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த அட்வொகேட் படித்தவங்க, அந்த வக்கீலாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதிக ஃபீஸ் கிடையாது. இது ஒன்று. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் நம்ம பேச வந்தது என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டமாக அமைச்சரவை பட்டியல் ஒன்று வெளியாகுது. காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க மற்றும் 8 தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள். இன்னைக்கு 2ஆம் கட்டமாக 10 அமைச்சர்கள் பதவி ஏற்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது யார் யார் என்னென்ன துறை அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்கன்னா போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.